அரிசி தவிடு. மெதுவா மெதுவா. டப்பா இருக்கடா. இதிகோ. மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. மாமா, உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில நிக்க வச்சுட்டியே. బావా నువ్వు ఎందుకు ఇలా బాధపడుతున్నావు? ఏమైంది మీకు? ஐயோ 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 ஐயோ, 5 வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே. நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. అయ్యో బావా నాకు అర్థం లేదు, ఏం చెప్తున్నావు? மங்கா உள்ள போ. தெலுங்குல சொல்லியா? மங்கா லோப்பல போ, மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே. இப்ப இந்த தவிட அள்ளி என் தலையில கொட்டிட்டியே மாமா. நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம்? போதும் நிறுத்து. போனா போகுது. என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க. ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். சரியா தானே எழுதியிருக்க? சரியாவா? என்ன கிண்டல் பண்றேன்? கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதியிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம், நாங்க எங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலியை பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தானடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா. தள்ளுங்கம்மா, பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டு இருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயம் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது கேட்டா பொண்ணு வந்தா கண்டிச்சு வை. அம்மாடி. அப்பா, ஆமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில வரணும்? பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே. அதுல அவங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா? சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ள போய் நான் போய் அத்தையை கூட்டு வந்துடுறேன். போலாமண்ணே. டேய், செஞ்ச வேலை கூலி வாங்க வேண்டாமா? இதுக்கு போய் கூலி என்னென்ன? என்னப்பா ஆதித்யா, தேரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சுட்டேன். 300 ரூபாய் கூலி ஆகும். மகா பாதகம்பா, ஆத்தாளுக்கு வேலை செஞ்சுட்டு கூலி கேக்குறிய. இது மாதிரியா, செஞ்ச வேலைக்கு தான் கூலி கேக்குறேன். இருப்பா, பண்ணையாட்ட போய் வாங்கிட்டு வரேன். அம்மன் கோயில் விசேஷத்துல ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் முந்தி நீ முந்தின்னு எல்லா பொறுப்பையும் பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என் பங்குக்குன்னு நான் என்னையா செய்யறது? என்னையா பூசாரி இப்படி வேர்க்க விறுவிறுக்க வரீங்க? என்ன விஷயம்? பண்ணாரியா, அம்பாவுடைய சப்பரத்தை பழுது பார்த்துட்டு அந்த ஆதித்ய 300 ரூபாய் கூலி கேட்கறாயா. 300 ரூபாய். பண்ணையாரியா, ஆனாவே நீங்க அவனுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் அவன் எனக்கு தலைகால் புரியாம ஆடுறான். அவன் எனக்கு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க பேச்ச கேட்காம சின்ன புது மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சான். இன்னைக்கு என்னடான்னா ஊருக்கு சொந்தமான கோயில்ல வேலையை செஞ்சுட்டு கூலி வேணும்னு கேட்கறான். இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் முன்னாடி என் பங்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு தவிச்சேன் இல்லையா? அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. அவ கேட்ட 300 ரூபாய நான் கொடுக்கறையா. இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இந்தாங்க பூசாரி, இந்த 300 ரூபாய் கொடுத்துருங்க. வரதா?
இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாண்டி பார்த்தாலே எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல. ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் பாவீங்களா, அவர் தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பித்தலாட்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கான், ஆனா எங்களுக்கு எல்லாம் கண்ணிலே காட்டல. ஏண்டா மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களாம் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த அறிவொளியை கிட்டே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? சின்ன பாண்டி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த குழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. வாத்தியாரியா அவங்க எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்க நானே? ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறை பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? தமிழ நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்சா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யார பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஹோட்டல் நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி బావా ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే? నాకేమీ అర్థం కాలేదు. చెప్పు. చెప్పుయా? చెప్పறேன். அது ஒண்ணு இல்லம்மா, வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி. ఓ గురిగారు பத்தியா எப்படி பிடிச்சிக்கிச்சு? அங்கதான் நானு. என்னம்மா பண்ணன? ఇది గురి నమస్కారండి. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யண்டி. சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி, தெலுங்கு. மை வாய் மை வாய். வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை. 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல வாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும். அதை என் மாப்பிளை கண்ணால பாக்கணும். அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிடுறேன் விடுங்க. சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன். மை வாய் மை வாய். பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்கா உட்காரு. ஐயா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். ఏమిరా ఇక్కడ చూడు నాన్న. నేను చూడరమ్మా పడి. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு? ஐயா ஒன்னும் ஒப்பனை கூடாதுமா. அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நான் நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம். அம்மா சொல்லு பாடம். అంటే అది కాదు. அன்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம்னு வாங்க. உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். అది నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். అది కాదు. இன்பம்.